ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து மேங்கோ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வைன்ஸ் டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் கிளாஸ் 14ல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வைன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்ட ஹரிசாண்டல் லைனே தான். அது வந்து நெருக்கமாக இப்போ ஒட்டி ஒட்டி நம்ம போட போகிறோம். ஆனால் கொஞ்சம் கேப் தெரியணும். ரொம்பவும் ஒட்டி போட்டுட்டா வந்து அந்த டிசைன் வந்து நல்லா தெரியாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ் வந்து அப்படியே தலைகீழா போட போகிறோம். இப்போ கொஷின் மார்க் மாதிரி இப்போ நான் வந்து தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஷின் மார்க் மாதிரி போட்டுட்டு அந்த சைடு வந்து வளைச்சி விட்டுறணும். எஸ்ஸே தான் நம்ம வந்து தலைகீழா எஸ் போட போகிறோம். ஓகேங்களா? இந்த எஸ்ஸை தான் வந்து நம்ம இந்த லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எஸ்ஸை வந்து நம்ம திருப்பி போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மியூசிக் சிம்பிள் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த லைன்ஸில் வந்து போடும்போது அழகாக தெரியும். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வைன்ஸ் வந்து 3 மட்டும் போடுங்க. ஓகேங்களா? பேஜ் ஃபுல்லாக போட வேண்டாம். நான் மற்ற எலமெண்ட் எல்லாமே வந்து பேஜ் ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒவ்வொரு வைன்ஸையுமே வந்து 3 மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சின்னதாக வந்து டிப்லேருந்து அந்த கோனை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஷேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நான் வந்து லீஃப் டைப்ஸ் ஆஃப் லீஃப் சொல்லும்போது நான் இதை சொல்லியிருப்பேன். அதே மெத்தட் தான். இது வந்து நம்ம கர்வில் போட போகிறோம். இது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு லீஃப் போட்டு சென்ட் பண்ணது. அதே தான் இதுவும். அதனால் நான் இதில் எதுவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணலை. கொஞ்சமாக மட்டும் டிப்லேருந்து கோனை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஷேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லீஃபில் சொல்லி கொடுத்த அந்த ஸ்டெம்மே தான் உள்ளார அந்த தண்டு சொன்னேன் இல்லைங்களா? அதே தான். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போ ஹம்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த வீட் மாதிரி ஒரு ஹம்ஸ் போட்டிருப்போம். வீட்னா அந்த கோதுமை ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நம்ம போட போகிறோம் இப்போ. போட்டுட்டு ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வைக்க போகிறோம். லைன் போட்டு குட்டியாக ஒரு டாட்டு. நம்ம வைன்ஸ்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். ஒரு லைன் போட்டு குட்டி டாட் வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஒரு நீட் லுக் கிடைக்கும். இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? நீங்கள் வேறு வேறு டிசைன்லாம் போட வேண்டாம். நான் எப்படி போடணும் அதே மாதிரி போட்டு ஒரு பேஜில் வந்து ஃபுல்லாலாம் போட வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு வைன்ஸுக்கு வந்து 3 வைன்ஸ் மட்டும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஸ்பைரல் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டு ஒரு டாட்டு. இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ நான் எப்படி தனியாக அதை எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஹம்ஸ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு மேலே வந்து லைன் போட்டு டாட் வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு லைன் போட்டு அது மேலே டாட் வைக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பைரல் வச்சு நம்ம ஒரு வைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுக்கணும். ஸ்பைரல்னால் அந்த 6 மாதிரி போட உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? அது போட்டுட்டு மறுபடியும் ஒரு பக்கத்துலேயே ஒரு லீஃப் போடணும். இப்போ இந்த பக்கம் ஸ்பைரல் போட்டனால நம்ம அந்த பக்கம் திருப்பி போடணும். இந்த பக்கம் லீஃப் இருக்கனால நம்ம இந்த பக்கம் ஒரு லீஃப் போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பக்கம் ஸ்பைரல் திரும்பி இருக்குது. அதனால நம்ம இந்த பக்கம் போடுறோம். இப்போ இந்த பக்கம் ஸ்பைரல் இருக்கனால அந்த பக்கம் போடுறோம். அதே மாதிரி தான் லீஃபும். இப்போ வந்து சென்டரில் வந்து கேப் இருக்க இடத்துலலாம் வந்து டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிளான நீட்டான ஒரு வைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். 3 வைன்ஸ் மட்டும் போட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வைன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வைன்ஸ் வந்து 6 மாதிரி போட்டு அதுலேயே வந்து 2 ஜாயிண்ட் ஆன மாதிரி போட்டுருங்க. அப்புறம் வீட் எலமெண்ட்டு, அப்புறம் டாட்டு, மறுபடியும் அந்த 6 போட்டு மறுபடியும் வீட் எலமெண்ட். இது ரொம்ப சிம்பிளான வைன்ஸ். ஓகேங்களா? இது போட்டு ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வைன்ஸுக்குமே வந்து சைடில் வந்து போல்டு பண்ணிவிடுங்க. மெயினான அந்த வெளியில் தெரிகிற அந்த எலமெண்ட்டுக்கு எல்லாமே வந்து போல்டு பண்ணிடுங்க. நான் வந்து போல்டு பண்ணலை. 4த்துக்கெலாம் வந்து அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 2 லைன் திக் லைன் போட்டுட்டு டபுள் லைன் போட்டுட்டு ஒரு லீஃபு மறுபடியும் லைன் போட்டு டாட்டு. ஒரு லீஃபு லைன் போட்டு 3 டாட்டு. நீட்டாக கிடச்சிரும் ஒரு வைன்ஸு. அழகான சிம்பிளான ஒரு வைன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் லீஃபு டாட்டு. ரொம்ப சிம்பிளானது தான். நான் தனியாகவும் போட்டு காமிச்சிட்டேன் பாருங்கள். லீஃப் போட்டுட்டு ஒரு லைன் போட்டு அதில் வந்து டாட் போடுறீங்க. இது வந்து ஃபிங்கர்லலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. ஈஸியாகவும் இருக்கும். மறுபடியும் அதே தான் ஸ்பைரல் போட்டுட்டு வீட் எலமெண்ட் போட்டுட்டு மறுபடியும் லைன் போடுறீங்க. லைன் போட்டுட்டு மறுபடியும் ஸ்பைரல் போடுறீங்க. மறுபடியும் வீட் எலமெண்ட்டு. ரொம்பவே சிம்பிளான ஈஸியான வைன்ஸ் தான் இது.
நீங்கள் எல்லா எலமெண்ட்டையுமே வந்து போல்டு பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து டியர் ட்ராப்ஸ் மாதிரி 3 ஒட்டுன மாதிரி கொடுத்துட்டா லீஃப் மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போடுங்க. மறுபடியும் ஒரு லைன்ஸ் போட போகிறோம். குட்டி லைன் போட்டு ஒரு டாட்டு, குட்டி லைன் போட்டு ஒரு டாட்டு. அந்த ஃப்ளார்ஸ்லலாம் வந்து உள்ளார இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்துடும். நெக்ஸ்ட் எலமெண்ட் ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லீஃபு. அப்புறம் நான் வந்து நிலா வச்சு ஒரு இது சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ரோஸு. அந்த ரோஸை தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் ஸ்பைரல் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் லீஃப் வரணும். அதே மாதிரி தான் இப்போ இதில் ஃபாலோ பண்ணி போட போகிறோம். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு நிலா மாதிரி போட்டு நம்ம அந்த பெட்டல்ஸை வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது பாருங்கள், புரியலைன்னா நான் தனியாக ரோஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் இந்த பக்கம் கர்வ் இருக்கனால நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த பக்கம் லீஃப் இருக்குது, அதனால் நம்ம இந்த பக்கம் லீஃப் போட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு ஃப்ளாரு ரோஸ் போட போகிறோம். ரோஸ் போட்டு இதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு நீட் லுக் கிடைக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். மறுபடியும் ஃப்ளார் போட்டுட்டு 2 பக்கம் சைடில் வந்து பெட்டல்ஸ் போட்டுட்டு மறுபடியும் மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் நீட்டாக கிடைக்கும். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் வந்து கர்வ் இருக்கனால நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறோம். இப்போ ஃபினிஷிங்கிறனால நான் இந்த பக்கமே வந்து ஒரு லீஃப் கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நடுவில் வந்து இடையில வந்து சென்டர்லலாம் கேப் இருக்குது, அதனால் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரோஸ் எப்படி போடுறதுன்னு தனியாகவும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கலாம். 10th எலமெண்ட். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே வைன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பெனில் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ அது மேலேயே வந்து அந்த 2 வைன்ஸ்க்கும் நடுவில் இந்த 2 வைன்ஸ்க்கும் நடுவில் வந்து நம்ம ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நம்ம அதை வந்து ஜாயிண்ட் பண்ணி விட்டுறோம். ஜாயின் பண்ணால் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி ஒரு அழகான லுக் கிடைக்குதுன்னு. இதே மாதிரியே நீங்கள் வந்து 3 போடணும். ஒரு வைன்ஸ்லேயும் வந்து 3 போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் கர்வு. இது வந்து நார்மல் கர்வு. இதுலேயே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒட்டின மாதிரி 2மே வந்து சேர்ந்துருக்க மாதிரி. இதில் வந்து நம்ம டாட் வைக்க போகிறோம். ஒரு சின்ன டாட்டு, ஒரு பெரிய டாட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. நான் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் வந்து டாட்டட் லைன் எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் வந்து நான் இப்போ ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன். ஓகேங்களா? இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதே மாதிரி லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு டியர் ட்ராப்ஸ் மட்டும் போட்டுட்டு முடிச்சிருங்க. அடுத்து வந்து லைன் வந்து கொஞ்சம் நீளமாகவே போட்டுக்கோங்க இந்த எலமெண்ட் போடும்போது. ஏன்னா வந்து நமக்கு இடம் பத்துமா பத்தாதான்னு நமக்கு தெரியாது இந்த எலமெண்ட்டுக்கு. அப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுலேயுமே லீஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல கேப் இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு லீஃப் வந்து கொடுத்துட்றோம். இப்போ மறுபடியும் டாட் வச்சுருங்க. டாட் போட தெரிலனா முன்னாடி கிளாஸ்லேயே பாருங்கள், நான் போட்டிருக்கேன். இப்போ ஜிக்ஸாக் போட்டு இந்த எலமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட் இந்த மாதிரி கிராஸ் பெட்டல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப் பெட்டல் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் இதே ட்ரையாங்கிள் ஷேப் பெட்டல் போடணும் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சமாக வளைச்சி அந்த லைனை மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வைன்ஸ் நீங்கள் போட்டு முடிச்சிருங்க. உங்களுக்கு நான் போட்ட மெஹந்தி டிசைன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான எலமெண்ட் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நீங்கள் அதை போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.